இன்னைக்கு பிக் பாஸ்ல டெவில் தன்மையில இருந்து விலகி இருந்த ஒருவரை ஜெயிலில் அடைக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. அருணுக்கு மஞ்சரி மேல இருக்கிற வன்மத்துல மஞ்சரி தான் டெவில் தன்மைக்கு மேல போய் விளையாடிட்டாங்க, அதனால எங்களை எல்லாம் விளையாடவே விடல, ஆட்டத்தை ரொம்பவும் குழப்பிட்டாங்க, அதனால மஞ்சரி தான் ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்றாரு. தீபக், முத்து இவங்கெல்லாம் எவ்வளவு விலக்கி சொல்லியும் ஒத்துக்க முடியாதுன்னு நிற்கிறாரு அருண். ஆனால் அருணை தவிர வேற யாரும் மஞ்சரி பேரை சொல்லாததால அதிக ஓட்டுகள் வாங்கிய ஜாக்லின் ஜெயிலுக்குள் அடைக்கப்படுறாங்க. நைட்டு 11:30 மணிக்கு ஜெயிலில் இருந்து அவருக்கு விடுதலை கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அருண், ஆனந்தி, பவித்ரா கிட்ட உட்காந்து மஞ்சரி செஞ்சதுதான் தப்பு அப்படின்னு அவங்க மண்டையில ஏற்ற பார்க்குறாரு. எப்படியாவது இந்த கருத்தை அவங்க மண்டையில ஏற்றிட்டா இதை வச்சு நம்ம நாளைக்கு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரோ என்னவோ. ஆனால் மண்டையை கழுவுற ஸ்பெஷலிஸ்ட் ஆனந்தி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு அவங்க முட்டையை தடவினது, ஷாம்பை தடவினது இதெல்லாம் எப்படியும் ஜஸ்ட் லைக் தட் கழுவிட்டு போயிடலாம். ஆனால் தீபக் என்னோட பர்சனல்லாம் எடுத்து பேசினாரு, அதுதான் எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு திருக்குறளையும் சொல்லி காட்டுறாங்க. பவித்ராவும் எனக்கு ஒன்றும் தப்பாக தோணலை, அது டாஸ்க் தானே, என்னை எதுவும் ஹர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லவும் அருணுக்கு முகமே இருண்டு போயிடுது. என்னடா இது, நம்ம ரொம்ப ஓவராக ஆடிட்டோமோ, வெளிகளும் இப்படி தான் ஒரு வேளை போயிருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாதிக்கப்பட்ட பெண்களே எனக்கு பிரச்சனை இல்லை, அது டாஸ்க் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மஞ்சரி தான் ஜெயிலில் போடணுன்னு மறுபடியும் அருண் சொல்லிக்கிட்டு இருப்பாரா, இல்லை டாஸ்க்னா விளையாடணும், நாம் ஒன்றும் பண்ணாமல் மற்றவங்களை மட்டும் குறை சொல்லிகிட்டே இருக்கோமே அப்படின்னு யோசித்து தன்னோட திறமையை டாஸ்கில் காமிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.